ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான நல்ல வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமேன். ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. அப்படின்னா ரதங்கள், குதிரைகள் எல்லாம் முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா போருக்குன்னு செல்லும்போது அவங்க ரதங்கள் வச்சுருப்பாங்க, குதிரைகளை வச்சுருப்பாங்க. அது இருக்குது, அதன் பலத்தினால் அதை ஜெயிக்க வைக்கும் என்று சொல்லி ராஜாக்களுடைய பலன் எதில் இருந்தது? அப்படிப்பட்ட குதிரைகள் மீதும் இராணுவங்களின் மீது இருந்தது. ஆனால் அந்த காலத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாக்கள் போர் செய்யும்போது கர்த்தருடைய நாமத்தை கொண்டே அங்கே போனாங்க. அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ரதங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்க, நீங்கள் முறிந்து விழுவீங்க. அப்போ ரதங்கள்னா தன் சுய பலன், தனக்கு முன்னாடி இருக்கிற பலன், ஆட்களை குறித்ததான பலன், படை பலன், பொருட்பலன், இதெல்லாம் வச்சு நீங்கள் வரீங்க. ஆனால் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை மேன்மை பாராட்டுவோம். அப்படி அதில் மேன்மை பாராட்டுகிற நாங்கள் என்ன செய்வோம்? நிமிர்ந்து நிற்போம். ஆனால் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுற நீங்கள் என்ன செய்வீங்க? முறிந்து விழுவாங்க என்று பார்க்கிறோம். இதற்கு நம் தாவீது ராஜாவை சொல்லலாம். தாவீது ஒரு முறை கோலியாத்துக்கிட போர் செய்யும் போது அது சொல்றாரு பாருங்க, 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது, பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். அதுதான் அந்த ரதங்கள், குதிரை வீரர்கள், அதோடு நீ என்னிடத்தில் வருகிறாய். ஆனா நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அந்த கோலியாத்தை, இந்த பெலிஸ்தனை ஜெயித்தார். ராஜாட்ட போய் சொல்லும்போது கூட, நான் கர்த்தருடைய நாமத்தினால் என்ன செய்தேன்? சிங்கத்தையும் கரடியையும் வாயை கிழித்து கொன்றேன் என்று சொல்றாரு. அவர் எதை குறித்தும் பயப்படலை. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம எதில் மேன்மை பாராட்டுகிறோம்? நமக்கு இருக்கிற ஆள்பலன், படைபலம், பணபலம், இதுல நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? அல்ல, எனக்கு கர்த்தர் உண்டு, நான் எழுந்து நிமிர்ந்து இருப்பேன். அந்த பலனை எல்லாம் வைத்திருக்கிறவங்க, அதை தனக்கு பலனாய் வைத்திருக்கிறவங்க விழுந்து போவார்கள். ஆனா நான் கர்த்தருடைய நாமத்தை என் பலனாய் வைத்திருக்கிறேன், அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நான் என்ன செய்வேன்? எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பலனாய் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆள்பலன் இல்லாமல் இருக்கலாம், படைபலன், பணபலம் இல்லாமல் இருக்கலாம். ஒன்றுமில்லை, நான் தனித்தவனா இருக்கிறேன்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஒன்று போதும், அது கர்த்தருடைய நாமம். அதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுங்க. மற்ற பலனை வைத்திருக்கிறவங்க முறிந்து விழுவாங்க, ஆனா நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆமேன். கர்த்தராலே ஆகும். நீங்க சங்கீதம் 105 பாருங்க, 105:3 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே என்ன செய்யணும்? நாம மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டுகிற நாம் பூமியிலே அவருடைய காரியத்தை செய்கிற கர்த்தர் உண்டு என்று சொல்லி அவருடைய நாமத்தை குறித்து நாம் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். சங்கீதம் 107 பார்ப்பீங்களா? 47, 106, 47. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி, அவரை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டணும். அவரை துதிக்கிறதில் நாம் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போது நம்மை கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாவற்றிலும் நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. அதே நாம் வாசிப்போம் என்றால் யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது வசனத்துல, இப்போதும் உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. மேன்மை பாராட்டல், வீம்புகள்ல மேன்மை பாராட்டுறாங்க. வீம்பு, அவங்க வச்சிருக்கிறதே வீம்பு தான், அதுல மேன்மை பாராட்டுவாங்க. நான் இப்படித்தான், சில காரியத்தை கோபமா பேசுவாங்க, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த வீம்புல மேன்மை பாராட்டுகிறது. தன்னுடைய பொல்லாத காரியத்துல மேன்மை பாராட்டுது, தன்னிடத்தில் இருக்கிற பொல்லாத குணத்துல மேன்மை பாராட்டுகிறது. அப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. அப்போ நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? எதை நாம் மேன்மையாக பேச வேண்டும்? எதை நாம் ஒவ்வொரு நேரமும் மேன்மையாக நினைக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தையே நாம் மேன்மையாக நினைக்க வேண்டும். பூமியிலே நியாயத்தை செய்கிற கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் ஜெபிக்கலாமா?
அப்பா, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் சில ரதங்களை குறித்தும் தங்களுக்கு இருக்கிறதான பலனை, தங்களுக்கு இருக்கிறதான ஆஸ்தி, ஆடம்பரம், அந்த காரியங்களை, தனக்கான காரியத்தை பலனாய் வைத்திருக்கிற, ஆனால் நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அப்பா, அவர்கள் முறிந்து விழுவார்கள், ஆனால் உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிற நாங்கள் இந்த நாளில் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுங்க. உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி எழுந்து நிமிர்ந்து நிற்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே, தங்கள் பொல்லாங்கான காரியத்தில் மேன்மை பாராட்டதுபடி, தனக்குண்டான வீம்பான காரியத்தில் மேன்மை பாராட்டதுபடி உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி அதிலே தாவீதை போல எல்லாவற்றிலும் ஜெயிக்க, தாவீது எல்லா காரியத்திலும் உம்முடைய நாமத்தை வைத்தே சென்றார். உம்முடைய நாமத்தையே ஆயுதமாய் வைத்து செய்தார். அதனால் ஜெயத்தை பெற்றார். இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நாமம் அதுவே ஜெயமாயிருக்கும்படி அதை எடுத்து நாங்கள் பயன்படுத்த, அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட, அதை ஒரு பட்டயமாய் எடுத்து பிசாசிற்கு எதிராய் ஜெயம் எடுக்க நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.